அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டும். உடனுடையிலிருந்து உங்களாகும். அதாவது அல்லாஹ் தான் இறைவன். அவன் தந்த வேதம் குரான். அவன் சொர்க்க நரகன் நாளைக்கு வச்சிருக்கான். இந்த உலகத்துல தப்பு செஞ்சா நாளைக்கு தண்டிக்கப்படுவோம். இந்த உலகத்துல என்ன சோதனை அனுபவிச்சாலும் அதற்கான பாக்கியம் நாளைக்கு உண்டு. பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள மக்களுக்கான ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கையோட இருப்போம். என்ன சோதனை வந்தாலும் எதிர்கொள்வோம். ஆனா திடீர்னு நம்ம உள்ளத்துல நம்ம கூட தானே படிச்சான், நம்ம கூட தானே வேலை செஞ்சான், நல்ல காரு வீடு பக்காவா என்ன செஞ்சிருக்கான், செட்டில் ஆயிருக்கான். ஆனா நம்ம கூட இருக்கும் போது சொன்னா, நான் சம்பாதிச்சா என்ன, நீ சம்பாதிச்சா என்னடா, கண்டிப்பா நம்ம ஒரு நாள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்தா கூட முகம் திருப்பி பேச மாட்டான் அப்படின்னு திடீர்னு நம்ம உள்ளத்துலயும் இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஒரு ஆசை நம்ம உள்ளத்திலையும் தோணும். அது உங்களுக்கு தோணிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணு சிந்திச்சு பாருங்க. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறவ, அவனுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா வெளியில இருந்து பாக்குற நமக்கு தான் அது சந்தோஷமா தெரியும், அவனுக்கு அது நார்மலா இருக்கும். ஆனா எப்பவுமே சோதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைக்குதுன்னா உண்மையிலேயே அனுபவிக்கிற நேரத்துல அனுபவிக்கிற அவனுக்கு தான் அந்த சந்தோஷத்துடைய வேல்யூ என்ன செய்யும், புரியும். அப்போ நாம என்னதான் சோதனை அனுபவிச்சாலும் கண்டிப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கான், வச்சிருக்கிறான். அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நோக்கி என்ன செய்வோம், நல்ல பாதையில நல்ல எண்ணத்தோட என்ன செய்வோம், பயணிப்போம்.